ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன திருப்பவும் பிரியாணியா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஃபங்க்ஷனுக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு செஞ்ச பிரியாணி கடைசியில் எங்களுக்கெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுங்க. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டாங்க. அதனால் மறுவிருந்துக்கு நீ பிரியாணி செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு மட்டன் எட்டு செய்யலான்ட்டு எல்லோரும் அம்மா, தங்கச்சி, நான் எல்லோரும் தடபடலாம் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு உரித்து வச்சுருக்கோம். 100 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் 1.5 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு தட்டு நிறையா உரித்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 8 to 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பால் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 1 கப்பு வச்சுருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி மீடியம் சைஸ் 1 கிலோவுக்கு 3, நாங்கள் 1.5 கிலோ போட்டதுனால 4 போட்டுக்கிட்டோம். போட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். வாங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பிரியாணி எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். வாங்க. அதுக்கு ஒரு பேனில் இப்போ 1 கிலோ அப்படின்னா நாங்கள் 1/4 லிட்டர் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கேன். இப்போ பிரியாணி தாளிப்பு சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, அப்புறம் கல்பாசி, பிரியாணி இலை, பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கறிகிற போது அதுக்குள்ளேயே வெங்காயத்தை போட்டுருணும். நம்ம பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும், ப்ரௌனிஷ் ஆகட்டும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அரைச்சும் சேர்த்திருக்கேன். இப்போ 4 மிளகாய் போட்டிருக்கேன். திருப்பியும் ஒரு கைப்பிடி புதினா கூட நான் 4 மிளகாய் போட்டு அரைச்சி பாருங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இந்த புதினா எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் அரைச்சிக்கோங்க. பல்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க, ஃபைனாக அரைச்சிடாதீங்க. நான் இப்போ இந்தியா கேட் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ தான் நான் ஊற போட்டிருக்கேன். எப்போவுமே செய்யும் போது ஊற போடுங்க போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ அதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள், தனியாத்தூள், அப்புறம் வரமிளகாத்தூள் அதே மாதிரி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். நான் இன்றைக்கி சீக்ரெட் மசாலா ஆட் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பொடியே வச்சு எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி அரைச்ச பொடி அப்போவே சரியாக போச்சு, காலி ஆகிடுச்சு. அதனால் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மட்டனை முதலே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு 1 கப் தயிர், வரமிளகாத்தூள் இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஏன்னா 1.5 கிலோ மட்டன் 1 கிலோ அரிசி இருக்கிறதுனால 2 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு போட்டு 2 ஸ்பூன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா ஊறட்டும். உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறுறதுக்கப்புறம் இப்போ சேர்த்திக்கலாம். நம்ம சேர்த்திட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கட்டும் மட்டனு. வதங்கி அப்புறம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விசில் விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மேரினேட் பண்ண மட்டனே முதல்ல விசில் விட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லாம் மசாலாவோடு ஒன்றா வதக்கிட்டு விசில் விட்டு திருப்பி எடுத்து அதே பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காவை நல்லா கெட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். மட்டன் அந்த பஞ்சு போல் வெந்து வர வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சதை எப்போவுமே பிரியாணிக்கு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஊற வச்சதை நல்லா வடிகட்டிடுங்க. அதில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிண்டும் போது தான் நெய் ஊற்றணும். சைடில் எப்போவுமே நாங்கள் பிரியாணி செஞ்சால் அதுக்கு ஒரு கிரேவி செஞ்சுக்குவோம். எங்களுக்கு அப்படி செஞ்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். தயிர் பச்சடி ஊற்றிக்குவோம். அது சம்டைம்ஸ் சளி பிடிச்சிரும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சுக்குவோம். மட்டன்லேயோ சிக்கன்லேயோ. இப்போ நாட்டுக்கோழியில் செய்கிறேன். அதுக்கு ஒரு பேனில் சைடில் அது ரெடி ஆகிட்டுருக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு தட்டை நிறையா போட்டுட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடணும். அதையும் போட்டுட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1/2 கிலோ சிக்கன்னா நான் 4 ஸ்பூன் போடுவேன். குட்டி ஸ்பூன் தாங்க. டீஸ்பூனில் தான் 4 ஸ்பூனு, பெரிய ஸ்பூன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு வதக்கி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனு. நீங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அப்புறம் பிரியாணிக்கு அரிசி போட்டாச்சு. நல்லா அது தண்ணியோட மிக்ஸ் ஆகி வதங்கிட்டுருக்கு.
வதங்கினதுக்கப்புறம் அப்படியே தம் போட்டுருங்க. போதும் இந்த ஸ்டேஜ். கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். அப்படியே தம் போட்டிங்கன்னா தான் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கும். சிம்மில் வச்சுருங்க. அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி கிடச்சிரும். அப்புறம் அந்த சைடில் அந்த கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு வேகிற அளவுக்கு ஒரு சொம்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். அது நல்லா வெந்து ட்ரையாகி வரட்டும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. உடனே சாப்பிடணும் போட தோணுதில்லை. இந்த சண்டேக்கு கண்டிப்பாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கிரேவி கிடச்சிருக்குங்க எனக்கு. ஃபைனலாக பிரியாணி ரெடி. தம்பி, தங்கச்சி வீட்டுக்காரு, எங்கள் வீட்டுக்காரு, தங்கச்சி, அவங்க குழந்தை எல்லோரும் ரொம்ப பசிக்குது, பிரியாணி மனம் அள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆன உடனே இலையில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்களும் பிரியாணி எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.